வணக்கம் மக்களே! எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மனசே சரியில்லைங்க. ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. முதுகு தண்டு இடத்துல தாங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருந்தது. சரி, வீடியோ எடுத்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு தாங்க வீடியோ எடுக்கிறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவும் நானும் வந்து ரொம்பவே பாவப்பட்ட ஜென்மங்கள்ங்க. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்குது. பிள்ளைங்களாலையும் சந்தோஷம் இல்லை, கட்டின வீட்டுக்காராலையும் சந்தோஷம் இல்லைங்க. சரி, அதாட்ட நோய் நொடி இல்லாமையாச்சும் வாழ்ந்துடட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் விடலை கடவுள். ஒரு சும்மா லேசாக போய் கீழே விழுந்ததுக்கு இப்போ முதுகு தண்டோட வளைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டார் கடவுள். கஷ்டப்படுறவங்க எப்பயுமே வாழ்க்கையில் கஷ்டமே பட்டுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி தாங்க இருக்குது எங்கள் அம்மாவுக்கு. நானுமே அந்த வகையில் ஒரு துரதிர்ஷ்டசாலி தாங்க. சின்ன வயசில் கஷ்டம். இப்போ என்ன கல்யாணம் பண்ணதுனால எங்கள் வீட்டுக்காருக்கு கஷ்டங்க. நான் வந்து ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவனே சொல்லலாங்க. என்னை கட்டினதுனால எங்கள் வீட்டுக்காருமே ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு அப்படி தான் தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து அவரை பிரிஞ்சுட்டா நம்மளோட ராசி தான் அப்படி இருக்குது போல். நம்ம வந்து அவரை பிரிஞ்சு இருந்தோம்னா அவராச்சும் கொஞ்சம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பார் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குங்க. ஆனால் போக போக்கடம் தாங்க இல்லை. நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து பொதுவாகவே சண்டை போட்டு எங்கே போவாங்கன்னு பார்த்திங்கன்னா, சந்தோஷத்தில் தாய் வீட்டை தேடுறோமோ தேடலையோ, ஒரு சங்கடம்னு வரும்போது நம்ம முதல்ல தேடுறது அம்மா வீடாக தாங்க இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த இது கூட என்னால் முடியாதுங்க. ஏன்னா எங்கள் அம்மாவே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என் தம்பி தான் கூட இருந்து பார்த்துக்கிறான். ஒரு கஷ்டம்னா கூட அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. ஆனால் மனசில் பல யோசனை தோணிகிட்டே இருக்குங்க. எதனால நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாரையும் பற்றி யோசித்து நான் வந்து கவலைப்படுவேன். ஆனால் என்னை பற்றி யோசித்து கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை. நான் வந்து ஐயா அப்பத்தா வீட்டில் தாங்க வளர்ந்தேன். அவங்களோட அன்பு பாசமும் எனக்கு கிடைச்ச மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. அவ்வளோ ஒரு அன்பு பாசம் காட்டினாங்க. அவங்க வயசானதுனால அவங்களே இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த அன்பு பாசத்துக்கெல்லாம் ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கேங்க. என் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகே தாங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன மன கஷ்டம் வரும்போது அந்த மாதிரி தோணும், அம்மா வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு. ஆனால் பாவம் இப்போ பாருங்கள், எங்கள் அம்மாவே முடியாமல் தான் இருக்காங்க. சீக்கிரமே திரும்பி வருவாங்க. நான் வந்து அவங்கள வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்களுமே எங்கள் அம்மாவுக்காண்டி வேண்டிக்கோங்க. வலியெல்லாம் குறைஞ்சி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து நல்லபடியாக எங்கள் கூட எல்லோரும் கூட இருக்கணும் அப்படின்ட்டு நீங்களுமே வேண்டிக்கோங்க மக்களே. எங்கள் அப்பா இல்லாதது இப்போ தாங்க ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து மனசுடைஞ்சு போகாமல் இருந்திருப்பாங்க. கூட இப்போ எங்கள் அப்பா இருந்திருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பாரு அப்படின்னு தோணுதுங்க. ஏன்னா நான் போய் இருக்க முடியல. என் பிள்ளைங்க புருஷனை பார்க்கணும் அப்படின்ட்டு போக முடியல. நாங்கள் இருக்கிறது வந்து சிவகாசியில், அவங்க இருக்கிறது வந்து விருதுநகரில். அதனால் சும்மா போய் பார்த்துட்டு தாங்க வர முடியுது. என் தம்பி தான் கூட இருந்து பார்த்துக்கிறான். ஆனால் சொல்லுவாங்க பாருங்கள், அம்மாவுக்கு முடியலைன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் பார்க்கும் அப்படின்னு. அதெல்லாம் பொய்யுங்க. என் தம்பி தான் பார்த்துக்கிறான். நான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னால் கூட, இல்லைக்கா நீ வீட்டுக்கு போ, நீ என்ன செய்ய போகிற, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிருவேன் அம்மாவை அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவான். அவனோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பாவம். இப்போ ஒரு 15 நாள் 16 நாள் ஆஸ்பத்திரியிலே தாங்க போயிருக்கு. சீக்கிரமாக மீண்டு வரணும் மக்களே.